ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பத்த சகல ஃபிகரோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருங்க. அப்புறம் வந்து 2 நாள் வந்து வீடியோ போடாம இருந்திருக்கும், அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம் எங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அதனால வந்து போட முடியாம கூட போனோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அதுதான் வந்து நாங்கள் வீடியோல வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனால் 2 வாரம் கண்டினியூவாக வந்து எக்ஸாம் போனனால வந்து எங்களால் ரெடி பண்ண முடியாத பட்சத்தில் தான் வந்து வீடியோ போட முடியாம போயிருச்சு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து லோக்கலாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா இருக்குது, வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து சொல்றதை பொறுத்து தான், ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு லோகோ தான் வந்து வச்சிருந்தோம். அண்ட் தென் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக வந்து ஒன்று எடுத்து வந்து வச்சிருக்கிறோம். அதுக்காக வந்துட்டு இன்னும் வந்து இன்ட்ரோ இன்னும் மேக் பண்ணாதனால வந்து இந்த வீடியோக்கு வந்து இன்ட்ரோ இருக்காது. சீரோகசன் வந்து வளவல பேச விரும்பல. அண்ட் தென் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க சொல்லிக்கிட்டீங்கன்னா சகலை ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்டெக்கன் வீடியோல போய்ட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ளோ வந்து கிளியர் பண்ணலாம்னு சொல்லி வந்து வந்திருப்பான். அண்ட் தென் அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த ஜெம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெம் ஜாலும் காலி ஆகுதோ அந்த டீம் வந்து தோத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாப்பா, இது வந்து ஒரு முட்டாளான ஒரு போட்டி. அதாவது எதுக்காகனா வந்து இந்த மாதிரி 10 ஜிம்மே வந்து நம்ம ஹீரோட்ட இருந்தா தான் அந்த சாவி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பான். அண்ட் அதோட போன சாப்டர் வந்து முடியுது. அந்த இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே அந்த டவரோட கார்டியும் கேட்க போறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து யார் வரப்போறா, இந்த ப்ளூ டீமுக்கு வந்து யார் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்க போறா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இதுக்கிட்ட வந்து மத்தவங்களும் வந்து யோசிக்கிறாங்க, யார் போறது, போனோம்னா வந்து பத்திரமா வந்து பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தன் வந்து சரி ஓகே நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து முன்னாடி போறான். அவன் வந்து இந்த ஒரு டீம்ல ஒருத்தன் தான், பட் அதுக்கு முன்னாடி இவன் ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து முடிச்சவன் தான் இவன். அந்த நீ வந்து நான் வந்து போறேன் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு சரி ஓகே நீ வந்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போதே ஒரே நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நான் ஃபாண்டே வரான். அண்ட் தென் நான் வந்து குறுகுறுன்னு பார்க்க, ஐயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த டைம் வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது, என்னது நீயா, இதெல்லாம் முதல்ல வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இது எனக்கு கண்டிப்பா தேவை, இது நானே வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சு பாக்குறான். ஓகே இந்த டைம் வந்து இது எங்க தான் கிடைக்க போகுது, அண்ட் தென் இதை வச்சு நான் ஈஸியா வந்து அதிக ஸ்கோர் எடுக்க போறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே என்னோட பெட்டரா வந்து யாரை பாதுகாக்க முடிஞ்சுட்டேன். அண்ட் தென் இங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல, அண்ட் இது கேட்டா ஆல்ரெடி ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் செம்மையா கடுப்பாயி, என்னது நீயா, நீ போன மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும் தானே, நீ ஒன்னாலதான் எல்லாம் வந்து ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல தோத்து போனோம் அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமா வந்து கத்துறான். அதுக்கு என்ன, என்னோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் யாராவது வந்து சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அவனு வந்து வீரப்பா பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்ம வீரக்கு வந்து புரியுது, ஓஹோ இவனோட திமிருக்கு பார்த்தா கண்டிப்பா வந்து அவன் அட்டாக் பண்ண போயிருப்பான், இவனாலேயே அவனோட ஜெம்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சு போய் அந்த இவங்க தோத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். ஓகே அப்படின்னா வந்து என் எதிர்க்க வந்து யாருமே இல்ல, சரி ஓகே நானே போய் வந்து வாங்குறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு அந்த அங்க போய் நிக்க, ஓகே நீங்க கடைசி அந்த டிசிஷன் வந்து எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரி அப்பனா வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன், அந்த நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து கொடுத்துட்றான். அந்த இவனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓகே இந்த டைம் வந்து ஏக்கறதா இருக்க போது அந்த இந்த டைம் வந்து நான் நிறைய ஸ்கோர் எடுக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற டைம்லயே வந்து யாரும் நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். வந்து கையை நீட்ட அவனுக்கு ஒண்ணுமே வந்து புரியல. இல்லப்பா தம்பி இது என்கிட்டயே வந்து கொடுத்துட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அண்ட் அதோட இந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னா வந்து அந்த காப்ளின் இடத்துக்கு தான். ஓஹோஹோ நீ வந்து வந்துட்டியா, சரி ஓகே நீ போன இடத்துல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நினைச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போன இடத்துல வந்துட்டு நீங்க சொன்னால் பார்த்தேன். அண்ட் தென் அவனும் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு எனக்கு தெரியல, அவன் பார்த்தா கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்கிறான், பட் ஆனா அவ ஒரு நியூபி தான் அப்படி சொல்ல, ஓஹோ நீ அப்படி நினைக்கிறியா, சரி அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா வந்து அவன் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமா, அதாவது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து பண்ணுவான், நான் வந்து ஒரு பெட் கட்டுறேன், அது என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணுவான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ உங்களுக்கு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா, சரி அப்ப நான் வந்து நானும் பெட் கட்டுறேன், அவன் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டான், ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து முதல்ல பாஸ் ஆகுறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து பார்த்தாவே தெரியும் நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கட் பண்ணி அப்படியே அங்க என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வாங்குறது பார்த்து எல்லாத்துக்கும் சாக்கு, யாரா அவன் இவன்ட்டு வந்து எப்படி வாங்கினா, இவன் வந்து அவ்வளவு சரி கொடுக்குற ஆள் கிடையாது, இவன் வந்து முரட்டு பிடிச்சவனாச்சே அப்படி சொல்லி நிறைய பேர் நினைக்க, அவன் வந்து ரொம்ப வந்து கடுப்போட போயிட்டு இருக்கிறான். அட இவன்ட்ட வேற வந்து கொடுத்துட்டோமா அப்படி சொல்லி கடுப்போட போவ, அப்போ வந்து எடோட வந்து சமகானில இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவன் சந்தோஷமா வந்து இப்ப வந்து என்ன பண்ண போறான் அப்படி சொல்லி வந்து பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து நேரா இங்கதான் வரான். வந்துட்டு எடோட வந்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்த கொஞ்சம் வந்து பாதுகாத்துக்கோ, நான் போய் வந்து வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லும் போது, சரி எவ்வளவு நேரத்துக்கு பாதுகாக்குதுன்னு சொல்லி கேட்டா, ஒரு 30 நிமிஷம் குறைஞ்சபட்சம் பாத்துக்கோ, இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும், இந்த இடத்த வந்து பாத்துக்கோன்னு சொல்ல, சரி அப்ப நான் பாத்து போயிட்டு வா அப்படி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து நேரா வந்து இந்த பாலத்துக்கிட்ட தான் வரான். இந்த பாலத்தை பார்த்துட்டே வந்து யோசிக்கிறான், இந்த பாலங்கிறது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, அண்ட் தென் இதுல வந்து அதிகமா வந்து சண்டை போட முடியாது, நிறைய பேர் வந்து இதுல போக முடியாது, போனா வந்து ஈஸியா வந்து உழுவுற மாதிரி தான் இருக்குது, அதனாலதான் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டைகள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதே சமயத்துல சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனாலேயே வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் அதிகமா இருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மிஷன் முடிக்கவே இந்த ஒரு வழிதான் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் ஸ்வாட் எடுத்து அதுல மான பவர் வந்து இம்ப்ளூட் பண்ணும்போது வந்து அது பார்க்க பயங்கரமா இருக்குது, மத்தவங்க எல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோட இன்னொரு ஈஸியான வழி என்ன தெரியுமா, நம்ம பவர் மூலியமா எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த ஒரு பாலத்தை வந்து உடச்சு விட்டுறான். அண்ட் அங்கிருந்து ஒரு ஜம்ப போட அதெல்லாம் பார்த்து பயங்கரமா வந்து மத்தவங்க ஷாக் ஆகுறாங்க, அதாவது அவங்க டீமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அங்க போய் குதிக்கிற டைம்லயே வந்து டே அந்த பைத்தியக்காரன் வரான்டா, இவன் ஒரு பெரிய பைத்தியக்காரனா இருப்பானா,
இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லும் போதே நம்ம ஹீரோ அவங்க தப்பிக்கிறதுக்கான வழி வந்து அப்படியே காணாம போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் அண்ட் தென் அவங்க ஒரு 2 பேர் சாவுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அதோட முடியாம இன்னும் வேகமா அவன் ஸ்வாட்ல வந்து இன்னும் பவரை வந்து கேதர் பண்ணி ஒரே ஒரு வேவ் அட்டாக் மாதிரி வந்து அட்டாக் பண்றான். அது காட்டை நோக்கி வந்து போய் பயங்கரமான ஒரு டேமேஜ் வந்து கொடுக்குது. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் அதுலயே பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அதோட விடாம அந்த கைசனோட பவர், அதாவது அந்த ட்ரெஸ்ல கூடிய அந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஃபயர் அட்டாக் வந்து ஒரு பயங்கரமா ஒரு அட்டாக் விட்டு அந்த எல்லாத்தையும் வந்து முடிச்சிடறான். அதே மாதிரி அந்த அவங்ககிட்ட ஒரு 10 ஜெம் வந்து இருக்குது. அதாவது ரெட் ஜெம் வந்து 5, அதே மாதிரி ப்ளூ ஜெம் வந்து 5. அது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஹிடன் கோஸ்ட் வந்து அக்யூர் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுக்கான வந்து ஹீரோ கீ வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த கீயோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா வந்து C+ கிரேட்ல இருக்குது. அண்ட் அதே சமயத்துல வந்து அது காட் ஆஃப் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு ஒரு காட் இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸரியை வந்து ஓபன் பண்றதுக்கான ஒரு கீயா இருக்குது. அது மட்டும்தான் அதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படி சொல்ற. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஓகே என்னோட செகண்ட் கீ வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவனும் ஹாப்பி ஆகிறான். அண்ட் தென் அங்க பார்த்தா வந்து அங்க யாருமே வந்து உயிரோட இல்லை. அண்ட் தென் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ முடிச்சிட்டான். இந்த ஈவெண்ட் வந்து முடிச்சதுனால வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய நோட்டிபிகேஷன் வருது. நீங்க வந்து இது ஈஸியா வந்து முடிச்சிட்டீங்க, அண்ட் தென் இது ஒரு இம்பாசிபிளான விஷயம், யாராலையும் வந்து இவ்வளவு சீக்கிரமா அண்ட் தென் இவ்வளவு வந்து ஒரு ஸ்கோர் வந்து எடுக்க முடியாது, அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கர்மா பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படி சொல்றேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி இந்த முடிச்சதுனால 5000 கர்மா பாயிண்ட் வந்து கிடைக்குது. அண்ட் அதே சமயத்துல இது வந்து நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமா முடிச்சிட்டான், அதனால வந்து அவனுக்கு 3000 கர்மா பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்புறம் எல்லா பிளேயருமே வந்து வெயிட்டிங் ஏரியாக்கு வந்து இப்ப டெலிபோர்ட் ஆக போறீங்க, அதனால வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி சொல்ல. அப்பதான் வந்து ஸ்கோர் போஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தான் வந்து 50000 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான். அண்ட் தென் யாருமே வந்து எந்த பாயிண்ட்டுமே எடுக்கல, ஏன்னா வந்து நம்ம ஹீரோ யாருமே இது பண்ண வந்து விடல. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சதுனால வந்துட்டு நம்ம ஹீரோ மட்டுமே வந்து நிறைய பாயிண்ட் வச்சிருக்கான். அண்ட் தென் அதோடைய கார்டியன் வந்து வராங்க. அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க எல்லா ஃபேம்ல வந்துட்டு நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படி சொல்லி. இது என்னன்னு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதன் மாதிரி கேட்க இதுக்கு நம்ம ஹீரோ வந்து எப்பயும் போல வந்து டிக்ளைன் வந்து கொடுத்துக்கிறான். அப்பதான் வந்து அந்த டவர் மாஸ்டர் சொல்றாங்க, நான் எத்தனையோ பேர் வந்து பாத்துருக்கேன், அண்ட் தென் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சது நான் இப்பதான் வந்து பாக்குறேன், நான் வந்து எதிர்பார்க்கல, ஆனா நீங்க வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு அப்படி சொல்ல. அப்பதான் நான் வந்து அவரு யோசிச்சு பாக்குறாரு, நான் ஜஸ்ட் பெட்டிங் கட்டி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் வந்து தோத்துட்டேனா, எனக்கு வந்து இது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் பட் ஆனா வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே வந்து புரிஞ்சுது. அந்த ஜெம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு கீயா மாத்தினாரு. அது வந்து ஒரு ஹிடன் கோஸ்ட். அண்ட் தென் இந்த ஹிடன் கோஸ்ட் வந்து அவருக்கு ஈஸியா தெரிஞ்ச மாதிரி தெரியல, அது ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அது இல்லாம வந்து அவர் வந்து அந்த ஜூடோடைய ட்ரெஸரை வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அது வந்துட்டு எனக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி ஓகே இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து ஒரே சேருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா வந்து எல்லா பிகினர் கொஸ்டின் வந்து நான் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் என்னோட மொத்த ரிவார்டை வந்து வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே அந்த 10 ஃப்ளோருமே வந்து ஒரு பிகினர் கொஸ்டுக்கானதான். அதுக்கு வந்து கேட்டோன்னே வந்து பயங்கரமா வந்து அவர் ஷாக்க வராரு. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா வந்து புரியல. ஒருவேளை வந்து ரிவார்டு வாங்காம ரொம்ப நாள் ஆனா கூட அந்த ரிவார்டோட குவாலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஒருவேளை அது கூட வந்து இவன் எதிர்பார்க்கறானோ, இவன் வந்து எதுக்கு பண்றான்னு தெரியல, ஆனா வந்து இவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ண போறான் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு, சரி ஓகே நீ வந்து அதை அவங்க விருப்பனா அதே மாதிரி நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. அப்பதான் ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்து நீங்க இந்த பிகினர் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டீங்க, அண்ட் தென் அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போறீங்களா அப்படி சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன். மத்தவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்து போலாமா, இதுக்கே வந்து கர்ம பாயிண்ட் ஒண்ணுமே கிடைக்கல, அண்ட் தென் அடுத்துல போக மாட்டோம் என்ன கிடைக்க போகுது, அதனால வந்து நாங்க அடுத்த டைம் வந்து முயற்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல. அண்ட் தென் அங்க எல்லாருமே வந்து டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. அப்ப அங்க யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ, அப்படி ஹீரோட அப்புறம் ஃபாண்டே தான் இருந்திருக்காங்க. ஓகே ஃபைனலி வந்து நீங்க 3 பேர் தான் இருக்கிறீங்க, அண்ட் நீங்க வந்து அடுத்த ஃப்ளோர் போறதுக்கு வந்து ரெடியா இருக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்க, ஓகே நாங்க எல்லாருமே வந்து ரெடி தான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல. சரி ஓகே அப்பனா வந்து உங்களை அடுத்த ஃப்ளோருக்கு வந்து டெலிபோர்ட் ஆக்குறேன் அப்படி சொல்ல. அண்ட் அடுத்த ஃப்ளோர் வந்து ஒரு மவுண்டன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடம் இருக்குது. அண்ட் தென் அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்களை பார்த்து சொல்றா, இங்க பாருங்க என் கூட வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கர்மா பாயிண்ட் வராது, நான் எல்லாத்தையும் வந்து நானே எடுத்துப்பேன், அதனால என் கூட வரது உங்களுக்கு தான் வந்து டேஞ்சரா இருக்கும், அதனால நீங்க போனாலும் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. என்னது அதுக்கோசரம் தான் நாங்க வரோம்னு நினைக்கிறியா, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து என்னதான் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படித்தானே அப்படி சொல்லி வந்து இங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து அடுத்த 2வது ஃப்ளோரோட கார்டியன் வந்து இங்க வராங்க. இவன் வந்து நான் அறிமூஞ்சி வாங்கி வந்து சொல்லிக்கலாம், ஓகே உங்களை 2வது ஃப்ளோருக்கு வந்து உங்களை வரவே இருக்கிறேன், அண்ட் தென் இது வந்து நீங்க சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கிட்ட நம்ம வந்து ஆமா நான் வந்து சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்ல. அப்ப வந்து உங்க டிஃபிகல்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமே, அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ஓஹோ அப்படியா அப்பனா வந்து கர்மா பாயிண்ட் அதிகமா தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க, உங்களுக்கு வந்து இந்த டவரை பத்தி வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அண்ட் ஓகே நம்ம வந்து இப்ப வந்து ஆரம்பிக்கலாம், அண்ட் தென் நீங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட் வந்து கேட்டிருக்கீங்க, அண்ட் தென் ஓகே இப்ப வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க செகண்ட் பிகினர் கொஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிக், அதாவது இப்ப இதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்துட்டு இது வந்து ஒரு காடஸான ஒரு காடஸால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காட்டுல வந்து அதிகப்படியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்தா கூட அதுக்கேற்ற வந்து ஃபுட்ல வந்து இருந்துச்சு. ஆனா வந்து இப்போ வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபுட்டை வந்துட்டு நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போறதுனால இப்ப அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்குது. அதனால வந்து நீங்க தான் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இந்த காட்டோட கிங்கா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வர. அண்ட் தென் இது வந்த உடனே வந்துட்டு அங்க எல்லா மான்ஸ்டரும் வந்து ஓட்டுக்கா வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போய் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடறான். அண்ட் தென் வந்துட்டு அவனுக்கு ஒரு டீமனர் அப்படின்னு ஒரு ஸ்கீ வந்து ஒரு கிடைச்சிருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு கீ வந்து அட்டன் பண்ண உடனே சிரிக்க அவங்க அடுத்தது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கல,
டக்குன்னு வந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து போறான். அந்த அடுத்த ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய ஃபைட் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. சிறக்க இதுலயுமே எல்லாத்தையும் வந்து முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போய் முடிக்கும் போது இது வந்து அவங்க முடிக்கிறதுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. ஆனா வந்து நான் கண்டிப்பா வந்து 5 நாள்ல வந்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைம்ல வந்து சீனை வந்து கட் பண்ணி அந்த ஒரு மானிட்டர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது அந்த மாதிரி இந்த கார்டியன்ஸ்ல இருப்பாங்கல்ல, அந்த இடத்த வந்து காமிக்கிறாங்க. யாரா அவன், இவனை வந்து 7 ஃப்ளோருக்கு வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து போயிட்டான், இவன் எவ்வளவு நேரம் வந்து முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 12 மணி நேரத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிக்க போறான். இவ ஒரு மான்ஸ்டர்டா, என்னடா இவ்வளவு பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஹார்டியான்னு சொல்லி ஒரு கில்ட் இருந்துச்சு, அதுதான் வந்து சீக்கிரமா வந்து முடிச்சிச்சு. பட் பார்த்தா இவனை பார்த்தா வந்து அதோட சீக்கிரமா வந்து முடிக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி வந்து பாக்குறாங்க. அந்த 8வது ஃப்ளோரையும் வந்துட்டு வெறும் 7 மணி நேரத்துல வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டா. யாரா அவன் அப்படி சொல்லி வந்து எல்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு பொண்ணை பார்த்தா வந்து சந்தோஷமா இருக்குது, அதுல ஒருத்தன் வந்து பார்த்தா ஐயோ அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அந்த பிக்சர்ல வந்து நான் சொல்றேன். அண்ட் அதே சமயத்துல வந்து அந்த ஒரு காப்ளின் வரா. ஓகே, நான் இந்த போட்டியில வந்து ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது அவனு வந்து சலிச்சுக்கிட்டு இந்தாங்க அப்படி சொல்லி வந்து கொடுக்குறான். அது கொடுத்தோடனே வந்துட்டு அவன் சந்தோஷப்படுறான். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 பேர் கறந்து கிடைச்சா நான் வந்து பணக்காரனா இருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சார் கென், உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, இந்த மாதிரி வந்து நீ தினம் வந்து பண்ணுங்க, நானும் வந்து பணக்காரனா இருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ நீங்க வந்துட்டு ஃபயர் அண்ட் லாவா அப்படிங்கிற 9th ஸ்டேஜ்க்கு வந்து உள்ள போயிட்டீங்க அப்படி சொல்லி அங்க உள்ள போக அங்க பார்த்தா ஒரு டீமன் கிங் இருக்கிறான். அண்ட் தென் ஃபயர் கிங் அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அண்ட் தென் இது வந்து இப்போ அட்டாக் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேத்துக்கு வந்து சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாண்டே வந்து நீ போய் வந்து அட்டாக் பண்ணு, அதே வந்து ஃபாலோ பண்ணி எடோரா வந்து அட்டாக் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஓகே புரிஞ்சிச்சு, இப்போ வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ஃபாண்டே வந்து தண்டர் ஃபிஸ்ட் இருக்கிற அந்த ஒரு பவரை வச்சு அவன் வந்து அட்டாக் பண்றான். அண்ட் அதே சமயத்தில் எடோராவும் போய் வந்து அட்டாக் பண்ண அப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் சார்ஜ் பண்றான். அவனுடைய 2 டிராகர்லயும் வந்து சார்ஜ் பண்ணி அது எடுத்து ஒரே ஒரு அட்டாக் தான். அண்ட் தென் அதோட சோலியே வந்து முடிஞ்சிருது. இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து அது ஈஸியாக வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று மாறி இருக்க நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அதுவும் ஒரு கீ தான் இருக்குது. ஓகே, எனக்கு ஃபைனலி வந்து 10 கீ வந்து கிடைச்சிச்சு. அண்ட் தென் எனக்கு இன்னும் வேண்டியது 2 கீ தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து 10 வந்து கிடைச்சிடும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணணும். அண்ட் தென் எப்படியா இருந்தாலும் அந்த கீ எடுக்க தான் போறேன். அண்ட் தென் சீக்கிரமா வந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் அப்பதான் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து இந்த 9th ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த 10th ஃப்ளோருக்கு வந்து போறீங்களா அப்படி சொல்லி கேட்கறது வரையும் அப்படியே இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே பிரச்சனை, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா என்ன வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த இந்த வீடியோவில் வந்து ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த எப்படியே வந்து பேசி போட்டுட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து அவுட்டோரில் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன், அதனால தான் வந்து சொல்லியிருந்தேன். அவுட்டோர் வாய்ஸ் கொடுக்கறனால வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா பூச்சிலாம் வந்து இன்னும் பயங்கரமாக கத்திட்டு இருக்குது, ஏன்னா மழைங்காலம் வேறையா, அதனால வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து எடுக்கவே முடியல. அதனால தான் எப்படியாவது வாய்ஸ் ஒரு கொடுத்துடணும், நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 நாள் வந்து வீடியோ போடல, அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டிலே ஆகாமல் பார்த்துக்கிறோம். நாங்க இது வரைக்கும் ஒரு மாசமா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அண்ட் தென் அந்த ஒரு மாசம் முழுக்க வந்துட்டு வீடியோ ஒரு நாள் கூட மிஸ் ஆனதே இல்லை. அண்ட் தென் இதை ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆகுது, அதுக்கு வந்து சாரியும் கேட்டுக்கிறோம். சரி ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் லோகோலாம் வந்து மாத்திருக்கிறோம், ஏன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நாங்கள் பெட்டர் ஆயிட்டோம், அதனால லோகோலாம் வந்து மாத்திருந்தோம், அதனால அதெல்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.